வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நேற்று ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு நாள் அன்னைக்கு வந்து மராத்தான்லாம் பண்ணாங்க. அதில் வந்து விஜய் அவர்கள் எப்பயுமே ஒரு முதலமைச்சர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அதுலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது, பொதுமக்களை உள்ள அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயம் வந்து எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. யங்ஸ்டர்ஸ் வந்து இதை நிறையவே எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணார்னா ஈவினிங்கு அதை வந்து பொழக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகுது. கில்லி சரத் அவர்களுடைய ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலையிலேருந்தே கூட ஆரம்பிப்போம். சர்வதேச போதை ஒழிப்பு தினம் நேற்று இது மாதிரி வந்து வழக்கமாக இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்குது. முதல்வர்கள் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் இந்தியாவில் ஸ்டேட்டில் இருக்கிற முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா வயதானவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஓடவே மாட்டாங்க. வந்து இன்னும் வந்து ஒரு இது துவக்கி வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் வந்து இன்னும் கேட்டால் ஸ்பாட்டில் வராமல் காணொலியில் உட்காந்துக்கிட்டு அதை துவக்கி வச்ச முதல்வர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் உள்ளே வந்திருக்காரு. அவர் திடீர்னு உள்ளே இறங்கி அது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட்லாம் மாற்றிக்கிட்டு மாரத்தான் ஓட ஆரம்பித்தார். 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து நடங்க, ஓடுங்க, இளைஞர்களுக்கு வந்து மொபைல்லே இருக்காதீங்க, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அப்புறம் அவர் கூட ஒரு வாசகம் எழுதினார், வந்து விளையாட்டை கையில் எடு, போதையை விடு அப்படின்னு கூட போட்டிருந்தாரு. இது ஒரு ஒன்றும் பரபரப்பாக இருந்தது. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சி, என்ன கான்ட்ரவர்சி, இருக்கிற ஜனம் பூரா வந்து அவர் கூட சேர்ந்து ஓடினா எப்படி, ஆனால் முதல்வருக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருந்தது. நாங்களாம் போய் ஓடக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி வந்தது. அது பேசும் பொருளாக இருந்தது. எனக்கு இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டிங்காகவே இருந்தது. வந்து பாருங்க, ஒரு முதல்வர் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டார், வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம். டக்குன்னு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது சோஷியல் மீடியாவில். இவர் யார் தெரியுமா, இவர் யார்? உண்மையிலே எனக்கு நான் இவ்வளோ தான் பேசுகிறேன் சைமன். வந்து ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எனக்கே தெரியுது. வந்து நான் தெரியல. அது காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதுலாம் ஒரே முகம், வந்து சிஎம் விஜய். நமக்குன்னு இல்லை, 1,72,00,000 பேருக்கு தெரிஞ்சது அந்த முகம் தான். வந்து அதுதான் இன்னைக்கு ஆட்சி அரணியில் உட்காந்துருக்க 108 எம்எல்ஏக்கள் அங்கே வந்ததுக்கான காரணம் அதுதான். அப்புறம் கில்லி சரத்குமார் அப்படின்னு, தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ அமைச்சராச்சு இவர் அப்படின்னு அவருடைய வீடியோ எனக்கு முதல்ல டவுட்டாக இருந்தது. யாரோ சேர்ந்து இதை வந்து சும்மா வேணும்னே கிளப்பி விடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப இதுவாகிப்போச்சு. ஏன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து ஒரு ஏடிஎம் கார்டை கிரெடிட் கார்டிலே வச்சு ஒரு மாத்திரையை நுணுக்கிறாரு. 500 ரூபா தாளில் வச்சு இது பண்ணுறாரு. அதோடு அந்த வீடியோ முடிஞ்சு போகுது. என்னங்க வந்து இது வந்து போதை மாத்திரை வைத்து பண்ணிகிட்டு இருக்காரு, இது சரியா அப்படின்ட்டு பெரிய வைரலாகி அதை டக்குன்னு இதை வச்சு அதை காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவள் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். 44 நாள் 45 நாள் ஆகுது. இந்த கவர்மெண்ட்டை எப்படியாவது தரன்னு கீழே இழுத்து விடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி கிடையாது. இதெல்லாம் தாண்டி சமாளித்து தான் ஆட்சி செய்தாக வேண்டும். காரணம் என்னன்னா, நம்மளாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து சிஎம் வந்து உட்காந்துட்டாரு. நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் வந்து ஆட்சி அரணையில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, பச்சைங்களை கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காண்டு தான் அது. அது மனித இயல்பு தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதிக்கு அது அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக அதிமுகவை தாண்டி திமுகவுக்கு பெரிய காண்டு இருக்குது. வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்த உடனே அப்படிதான் நான்லாம் கூட நினச்சேன், இது ஒரு ஏஐ வீடியோ இருக்கும் பொழுது அப்படின்லாம் நினச்சது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிப்போச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு. வந்து தன்னுடைய குழந்தையோட மனைவியோட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐபிஎல் மேட்ச்சு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போய் பார்க்க போனபோது என்னுடைய குழந்தைக்கு வந்து 6 மாதமோ 4 மாதமோ சொல்கிறார், உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்கு வந்து மாத்திரை தூள் பண்ணி கொடுக்கணும், அந்த நேரத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னால நான் இதை வந்து பயன்படுத்தி பண்ணேன். மற்றபடி எனக்கு எதுவும் கிடையாதுங்க, அந்த மாதிரியான எதுவும் பழக்கலாம் கிடையாது. இது இப்படிலாம் கதை கட்டி இட்டு கட்டி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கும் பொழுது நெட்டிசன்கள் சமூக ஊடகங்கள் இருக்கணும். இப்போ இங்கே தாவேக்கா தொண்டர்களுக்கே கூட ஒரு டவுட்லாம் கூட இருக்குது. வந்து அவங்களுக்கு எங்கள் ஒரு ஸ்டேப்பாக்கம் ஸ்டேடியம், அதையும் அவர் சொல்லியிருக்காரு, எங்க அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது, அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, அவ்வளோ சோதனை இருக்குது, அதில் எப்படிங்க அந்த இதெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். மாத்திரை தானே சார், சின்னதாக இல்லை, அது கூட சரி நீங்கள் இது பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியாது அப்படின்னா கூட இங்கே கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கி தான் கொடுக்கணுன்ற ஒரு மெத்தட்லாம் பழைய மெத்தட் ஆச்சே அப்படின்னு. என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது சார். இப்போவும் நாங்கள் சிறப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாத்திரை வந்து அட்வைசபிள் கிடையாது. அது வந்து இவங்க சொல்கிற மாதிரி இப்போது நுணுக்கி தான் கொடுக்கணும். அது ரொம்ப கசப்பாக இருக்கும், இல்லை அது உள்ளே போய் அடைச்சிக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸு, இது செய்யாறு பக்கத்தில் தான் வந்து மாத்திரையை பாதி மாத்திரையை உடைக்காம முழு மாத்திரையா கொடுத்துட்டாங்க. தொண்டையில் கொடுக்க கூடாது. அந்த பையன் இறந்துட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான இது.
அப்போது 2 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி சிறப்பு தான். இது மாத்திரைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா மாத்திரையோட டோசேஜே வேறு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ வந்து அவங்க குழந்தைக்கு 2 வயசோ 3 வயசோன்னு நினைக்கிறேன். அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா குறைஞ்சது 1 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி மாத்திரையை உடச்சி கொடுத்தா 6 மாதம் கூட 6 to 1 month 6 to 1 year எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. வந்து அது எப்படி 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு மாத்திரை யார் சஜஸ்ட் பண்ணா? அப்படி அவங்க சொல்லியிருந்தாலும் அவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியரான ஃபீவர் இருந்தது அப்படின்றாங்க. சிவியராக ஃபீவர் இருக்கும்போது எதுக்கு ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து வருது சார். அந்த ஒரு வீடியோ வச்சு ஒரு 10-15 கேள்வி வந்து அடுக்கிற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் கார்டில் நுணுக்குனீங்க, எதுக்கு அந்த 500 ரூபா நோட்டு? கார்டில் நுணுக்கிறதுக்கு 500 ரூபா நோட்டுக்கு என்ன சம்மந்தம்? பேப்பர் எதுவும் இல்லை கையில். அவங்க பேப்பர் வச்சு எதுவுமே பண்ணலையே சார். இல்லை, பேப்பர் இல்லாதனால டக்குன்னு நாங்கள் வந்து 500 ரூபா நோட்டு பண்ணணும். ஓ, அந்த மாதிரி இல்ல ஒரு கேள்வி. நீங்க வந்து இதுதானே வந்து பேப்பர்ல வச்சுதான் பண்ணுவாங்க. இல்லாதனால டக்குன்னு ஒரு ரூபா நோட்டு எடுத்து பண்ணுங்க, இதுல என்னங்க அப்படின்ற மாதிரி பதிலா இருக்கும். அது பதில் சொல்லல அவரு, அந்த பதிலா இருக்கும். சார் எனக்கு என்னன்னா, அந்த மொபைல் இருக்குல்ல சார், இந்த மொபைல் வந்து நம்ம டாய்லெட் சீட்டை விட 10 மடங்கு அதிகமான கிருமிகள் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம மொபைல் எங்கெங்கேயோ வைக்கிறோம், மேலே ஏதோ படுது, கிளீன் பண்ணாலும் அது ஃபுல்லாலாம் போகாது. மொபைலோட ரூபா நோட்டே அப்படிதாங்க. அதுல மேல வச்சு இது பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. என்ன இது வந்து ஒரு இங்கிலீஷ் மருந்து, இங்கிலீஷ் பொடி அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பேசுறது நமக்கு எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல சார். யாரை நம்புறதுலே தெரியல தாசனா அப்படின்ற மாதிரி, யாரை நம்புறதுலே தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, இது வந்து அவரு போஸ்ட் போடல சார், ஸ்டேட்டஸா அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ ஸ்டேட்டஸா தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல யாரோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவருக்கு ஒரு பழக்கம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது யாருங்க ஸ்டேட்டஸை வைப்பாங்க சைமன்? அதை ஆனா மேல வந்து தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு போடுறாரு. குழந்தைக்கு மாத்திரை நசுக்கிறது என்ன தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு தெரியல. ஸ்டேடியத்திலேயே எல்லார் முன்னாடியுமே நான் பண்றேன் அப்படின்றத வேணா தக் லைஃப் மூமெண்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அந்த ஒரு வீடியோல இருந்து வருது சார். அதுல போட்டுருக்கு தக் லைஃப் மொமெண்ட்னே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து எங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல சார் நமக்கு. இல்ல சைமன் வந்து ஒரு 2 விஷயம் இதுல லாஜிக்கா நம்ம என்ன, நான் இப்ப பேசுறதை விட நம்ம இது சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கேட்குற கேள்விலாம் இருக்குல்ல, பயங்கர பிரில்லியண்டா கேட்குறாங்க. நம்ம பேசுறதுல வந்து ஒரு 40% தான் வந்து பேசுகிறோம். அவங்க கிட்டத்தட்ட வந்து 100%க்கான லாஜிக்லாம் சிலதுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டேடியம் அப்படின் பொழுது நீங்கள் இந்த குழந்தை ஒரு காய்ச்சலோடு இருக்கிற குழந்தைய வந்து நம்ம ஒரு பக்கத்து இருக்க அடுத்தது இருக்க ஒரு கூட்ட முடியாது. இப்போ தாம்பரத்தில் தான், தாம்பரம் எம்எல்ஏ தான் தாம்பரத்தில் தான் வந்திருக்கணும். தாம்பரத்துக்கும் சேப்பாக்கத்துக்கும் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் காரில் பயணிச்சா கூட. ரெண்டாவது அந்த கூட்டம் ஐபிஎல் மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி எத்தனையோ லட்சம் வந்து. ஆமாம், நீங்கள் அது அரங்கம் ஃபுல்லாகவே இருக்கும். ஐபிஎல் மேட்ச், சென்னை மேட்ச் தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு. நீங்கள் விபிஐபி டிக்கெட் வாங்கியிருந்தா கூட சரி, நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் பெரிய கூட்டம் இருக்கும். எவ்வளோ கூட்டம், எவ்வளோ அது மாதிரி மே மாதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளோ ஷூட்டிங் இருக்கும் வந்து அங்கே உயர்த்து கூட்டம். இவர் சொல்கிற லாஜிக் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சரி நீங்கள் மேட்ச்சுக்கு போயிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபு குழந்தை கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், நாங்களாம் ஒத்துக்கிறோம். அந்த கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஃபோட்டோ எடுக்காமல் இருந்திருக்கவே மாட்டீங்க, அந்த ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா இது என்னன்றதை நீங்களே சொல்லுங்கள். இல்லை உண்மையாக அது வந்து நம்ம வந்து அதற்காக முழுசாக மறுத்தும் பேச முடியாது, அதற்காக ஆதரித்தும் பேச முடியாது. 2 விதமாக இருக்குது வந்து. முழுசாக பேசணும், நம்ம ஒன்றும் தவைக்க சார்ந்தவர்களும் கிடையாது வந்து. அதே சமயத்தில் உண்மையே வந்து சிஎம் விஜயா கூட பார்த்துருந்தாருன்னா கூட என்னையா இப்படி பண்ணுறீங்கன்ற ரேஞ்சில் அவருக்கும் இருப்பார் வந்து. ரெண்டாவது என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் போதைன்ற ஒரு விஷயம், நீங்கள் டாஸ்மார்க்கை தாண்டிய ஒரு போதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சந்து பந்து இண்டு இடுக்கு. இன்னைக்கு அந்த சமயத்தில் இளைஞர்கள் பூரா இதில் தான்ப்பா கிடக்குறாங்க. பொதுமக்களே ஒரு அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க வந்து. நீங்கள் அதை முன்னிறுத்தி தான் வந்து தவேகா பிரச்சாரம் பண்ணுங்க, அதை முன்னிறுத்தி தான் விஜய் அவர்கள் பேசினாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசும்பொழுது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு 40 நாளில், பெண்களுக்கு என்ன இது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வந்துட்டோம், போதைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. போதை எப்படி ஒழிப்பீங்கன்னு 717 கடைகளை மூடிட்டோம் டாஸ்மார்க்கில், கொஞ்சம் படிப்படியாக அதையும் வந்து நாங்கள் குறைப்போம். இதை தாண்டி இந்த போதைன்ற ஒரு விஷயம் வந்து
நாங்கள் 40 நாளில் வந்து 45 நாளில் அதிரடியாக இறங்கி பண்ணக்கூடிய சூப்பர் இதுவெல்லாம் கிடையாது. வந்து நீங்கள் இது வந்து 5 வருஷமா அதுக்கு 3 வருஷமா புறையோடி போய் கிடக்குது. இதுங்க ரொம்ப உள்ள டீப்பாக போயிட்டு இருக்கு. அந்த வேரெல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா இது பண்ணி நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முதல்வர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். முதல்வர் வந்து அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறாரு. அப்படின்போது இப்படி ஒரு வீடியோ வருது பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு என்னையா அது அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து யாரா இருக்கட்டும், அது அவர் அமைச்சர் கில்லி சரத்தாக இருக்கட்டும், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், 1,72,00,000 பேர் வந்து வாக்களித்தது விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காகத்தான் மட்டுமே தவிர உங்களுக்காக கிடையவே கிடையாது. இது வந்து அவங்களுக்கே தெரியும். நிச்சயம் இதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இந்த விஷயம் வந்து இப்போ காலையில் சிஎம் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணார்னா ஈவினிங் வந்து அதை போட்டு நொறுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் பயங்கரமாக பண்ணார். அந்த விஷயங்கள் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே. அப்படியே ஈவினிங் பார்த்தோம்னா ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு ஃபோட்டோ மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அது காணா போயிடுச்சு. விஜய் அவர்கள் பேசினாரா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ட்விட்டர் இன்ஸ்டால சர்ஃப் பண்ணோம்னா ஃபுல்லா போட்டோஸ் தான். த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஒன்னா சேர்ந்து 5 கேக்க கட் பண்ண ஒரு மேட்டர். இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சார் நடந்துகிட்டே இருக்கு? சரி, இதாவது வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, பயங்கரமா எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டோம்னா அவங்க வந்து மடை மாற்றி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, கண்டிப்பாக தெரியுங்க. அது என்ன சின்ன குழந்தையான்னு நான் வந்து அவங்க தெரியாமல் இருக்கமான்னா, கடந்த பிறந்த நாளுக்கு முன்னாடி பிறந்த நாள் வந்து இதே போல தான் லியோ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. மறுநாள் வந்து போஸ்ட் போடுறாங்க, வந்து ஒரு லிஃப்ட்டில் மிரரில் இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து ஃபோட்டோ. அது பெரிய வைரல் ஆச்சு. வந்து இந்த முறை நிறைய பேர் வந்து இப்போ இந்த பிறந்த நாளுக்கு வந்து அவர் சிஎம் ஆகிட்டாரை தாண்டி வந்து த்ரிஷா அதுக்கு போஸ்ட் போட மாட்டாங்க. அதுக்கான காரணம் சும்மா சோஷியல் மீடியாவில் சொன்ன காரணமாக என்ன இருந்ததுன்னா, சங்கீதா அவர்களும் பசங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதில் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. த்ரிஷா என்ன போஸ்ட் போட போகிறாங்கன்ற ஒரு வேதமே நடந்துகிட்டு இருந்தது. என்ன போட போகிறாங்க, என்ன வந்து போஸ்ட் பதிவிட போகிறாங்க அப்படின்னு. கடந்த வருஷத்துக்கு 3 வருஷம் மறுநாள் போஸ்ட் போடுங்க. 22ஆம் தேதி போடாம 23ஆம் தேதி போடாம இப்ப போட்ட உடனே நிறைய பேருடைய இது எனக்கே கூட, ஏன் நீங்க அதை போடுறீங்க, வேணும்னே போடுறீங்களா? 5 கேக் வச்சு அந்த கேக் எங்க கிடைக்குன்ற அளவுக்கு எல்லாம் இது லோகோ உட்பட சர்ச் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, ஹைதராபாத்ல இருக்க ஒருத்தர் வந்து எங்க கிட்ட கிடைக்கும் அந்த கேக்குன்னு அவன் வந்து விளம்பரப்படுத்துறான். வந்து ஏன் இதை வந்து நீங்க ஏன் இப்படி வந்து வெளியே எதிரிகளே இல்ல உள்ளதா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்களா? நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்றத்துல அவ்வளவு ஃபயரா பேசிட்டு வராரு. வாயை திறந்து பேசுங்க சிஎம், பேச மாட்டீங்களா? நீங்க என்ன ஓம கொட்டானா, வாயில என்ன கொடக்கட்டை வச்சுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்ட பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு இந்த அளவுக்கு நீங்க இதுவாயிட்டீங்க. உங்க அப்பா எங்க காணும்னு ஒரே ஒரு குட்டி கதை சொன்னேன், அதுக்கு ஏன் அலறீங்க அப்படின்பொழுது அப்படியே வேற விதமா சாயங்காலம் வருது. நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு நடந்தா இன்னொன்னு வருது அப்படின் பொழுது இது என்னன்னு உண்மையிலே அவங்க தான் கவனிக்கணும். சார், நேற்று செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அனைத்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எல்லாராலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸாக 10th 11th 12th கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஐடி கார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் நேமு, பிளட் குரூப்பு, ஆதார் எண், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அந்த ஜாதி சான்றிதழுக்கான இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ஸ்கூல்ஸில் ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த தாட்டு தான். இப்போ இது வரைக்கும் இருந்த கட்சிகள் அதை தான் முன்னிறுத்தி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஐடி கார்டில் ஜாதி ரிலேட்டடான விஷயம் இல்லை. நீங்கள் சொல்கிறது அந்த நான் சரியாக பார்க்கலன்னு ஜாதி பேர் குறிப்பிட்டிருக்குன்றாரா? அதுதான் சார் டவுட்டாக இருக்குது. ஜாதி சான்றிதழோட எண் இருக்குமா இல்லை ஜாதி இருக்குமான்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீனியர் வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப சீனியர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காரு. மாவட்ட செயலாளராக, மந்திரியா, கிட்டத்தட்ட வந்து 50 வருட கால அரசியல் அனுபவம் இருக்குது. அப்படின்பொழுது இப்படி ஒரு பயங்கர சென்சிட்டிவான பிரச்சனை வந்து இது வந்து பள்ளி குழந்தைகளுடைய விஷயத்துல கொண்டு வரணும். ஏன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அந்த கயிறு கட்டுறது கையில கூட ஒரு இது சொல்லியிருந்தப்போ கடுமையான எதிர்ப்புலாம் வந்து, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லிங்கன்னு, கயிறு கட்டுறது வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இப்ப எல்லாம் இதுவா இருக்குது. ஒரு கருத்து இங்க வட மாவட்டத்தில் கிடையாது, தென் மாவட்டத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையாவே இருந்தது. வந்து ஜாதி கயிறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அந்த நோக்கத்தில் சொல்ல அப்படின்ட்டாரு. அவரால் சொல்லிட்டாரு இல்லைன்னு போது செங்கோட்டையன் அவர்கள் அவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இப்படி அந்த ஐடி கார்டில் ஜாதி பேரை இதுவானு அந்த
அப்படி டேரிங்கா சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியும். அவர் என்ன காரணத்துக்காக எதை சொல்லியிருக்காருன்னு முழுமையா எனக்கு தெரியல அதனால அதை தொடர்ச்சியா அது சம்பந்தமா நான் தெரிஞ்சும் கூட நான் பேசுறேன் ஒரு சமயம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம அது சம்பந்தமா பேசலாம். ஓகே சார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். வணக்கம்.